ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மினி விலாக் பார்க்கலாம். சண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இட்லி, தேங்காய் சட்னி. இது வந்து பூண்டு சட்னி ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா. வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து இது நேற்றுக்கு சாம்பார். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. கௌஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தது. அதுக்கப்புறம் பேனும் வேறு வந்துச்சு. ஒரே ஒரு பேனு தான். அதுக்கப்புறம் அங்கங்கே இருந்துச்சு. என் தலையிலையும் இல்லை. கௌஷிக்கு மட்டும் எப்படி இருந்தால் ஸ்கூல்லேருந்து ஏற்றிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால் அவளுக்கு கத்தாழை போட்டு நல்லா அவளுக்கு தலை குளிக்க வச்சுட்டேன். அடுத்து ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணாங்க இன்றைக்கி. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டேன். அரிசி கழுவின தண்ணி இன்றைக்கி இட்லி மாவு வரைக்கிறதுக்காக அரிசி கழுவி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் இன்றைக்கி வந்து செடிக்கு ஊற்ற போகிறேன். இந்த செடிக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அரிசி கழுவின தண்ணி வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஊற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் செடி இருந்ததுன்னா. அடுத்து சமோசா, நார்த் இந்தியன் சமோசா தான் இது. இதில் இந்த ஸ்வீட் சட்னியும் இந்த புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஸ்வீட் சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி நாளைக்கான காய்கறிகள்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாய்.